ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்தருடைய சச்சரித்திரத்திலே இப்பொழுது 19வது எபிசோடு இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாலே வியாசராஜருடைய மகிமைகளை பல்வேறு விதங்களிலே நாம் பார்த்தோம். இன்னைக்கும் அவருடைய பெருமைகளை ஒரு சில நிகழ்ச்சிகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். வியாசராஜருக்குமே சமஸ்தான பூஜை பண்ணும்போது விஸ்தாரமான முறையில் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு மானச பூஜை பண்ணுறது பழக்கம். இன்னைக்கும் சிறிய மடங்களில் அந்த பழக்கம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி அவங்களுக்கு டைம் இருக்குல்ல. இப்போ மடங்களில் அவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். வீடாதிபதிகளுக்கு நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் அவங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால அவங்களால ரொம்ப நேரம் மானச பூஜைகளை பண்ண முடியறதில்ல. அதனால கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு விட்டுருவாங்க. அதனால தான் சுவாமி அப்படியே மூடிட்டு அவங்க மாத்திரம் சுவாமி பார்த்து அப்படியே தியானம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வியாசராஜர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு, மானச பூஜை பண்றாரு. அவர் பக்கத்தில் புரந்தாசர், கனகதாசர் 2 பேர் இருக்காங்க. புறப்பூஜை முடிஞ்சு அகப்பூஜை மானச பூஜை வியாசராஜர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ புரந்தாசர் சொல்றாரு, சுவாமி பாத்திர புஷ்பம் விடலை அப்படின்னு சொல்றாரு. இவர் மனசுக்குள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காரு. சுவாமியை மனசுக்குள்ள தியானம் பண்ணி வியாசராஜர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அதை ஞானியாச்சு அவரு. அதனால புரந்தாசரும் கனகதாசரும் பெரிய ஞானிகள், பரோட்ச ஞானிகள் அவங்களாம். அவருக்கு தெரிஞ்ச இவர் மனசுக்குள்ள சுவாமி எப்படி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்றாருன்ட்டு. அப்போ புரந்தாசர் சொல்றாரு, சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண புஷ்பங்கள் சுவாமி பார்த்துல விழலை அப்படின்னு சொல்றாரு. அப்ப கனகதாசர் சொல்றாரு, அந்த மேல இருக்க குடை கொஞ்சம் பெருசா போச்சு, அந்த புஷ்பம் குடல தடுக்கி கீழே விழுது சுவாமி பார்த்து விழுதுன்னு சொல்றாரு. வியாசராஜர் உடனே 2ஐயும் கேட்டுட்டு புன்னகை செய்கிறார். அதாவது வியாசராஜர் மூல கோபாலகிருஷ்ணமூர்த்தியை தியானம் செய்து அவர் சிம்மாசனம் அமர்த்தி அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணி அபிஷேக அலங்காரங்கள் பண்ணி அர்ச்சனை எல்லாம் பண்ணும்போது அவர் தியானத்துல அந்த கொடை மேலே இருக்கிற அந்த கொடை கொஞ்சம் வெண்கொற்ற கொடை, அது கொஞ்சம் பெருசா போயிடுச்சு. இவர் பூஜை பண்ணும்போது என்னன்னா அந்த புஷ்பம் அந்த கொடை மேல விழுது தள்ளி போதிய சுவாமி பார்த்து விழுதல. இது இவர் பண்ணிட்டு இருக்கிறத அங்க இருக்க புரந்தாசர் உணர்றார், கனகதாசன் உணர்றார். சுவாமிகள் மனசுக்குள்ள நினைச்சத அவங்க எவ்வளவு தூரம் அவங்க புரிஞ்சிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியும் நடந்திருக்கிறது. ஒரு தடவை எப்பவுமே வியாசராஜர் புரந்தாசருடன் கனகதாசன் தனியாக பல மணி நேரம் விவாதம் செய்வார்கள். தெய்வீக விஷயங்களை பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன பேசுறது, இறைவனை பத்தி தானே அவங்க எல்லாம் பேசுவாங்க. ஒரு முறை துங்கபத்ரா நதிக்கு அந்த பக்கத்துல அடுத்த கரையில உட்காந்து வியாசராஜரும் புரந்தரதாசரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கனகதாசர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி வியாசராஜர் ஃபீல் பண்றாரு. அப்போ உடனே அங்கே புரந்தாசன் ஒரு ஆடு மேய்ப்பன் ஒருத்தன் பிடிச்சு சுவாமிகள் அழைக்கிறான்னு சொல்லி கனகதாசர் கூட்டுவான்னு சொல்றாரு. உடனே அந்த ஷெப்பர்ட், அந்த ஆடுமை இப்ப என்ன பண்றான், போய் கனகதாசர் கூட்டிட்டு விட்டான். கனகதாசர் வியாசராஜர் சந்தோஷப்பட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்போ மறுபிறவை பத்தி பேச்சு வருது. அப்போ கனகதாசர் சொல்றாரு, சுவாமி உங்களுக்கு இன்னொரு பிறவி இருக்குது, மூலராமர் பூஜை பண்ணோட பாக்கியம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு. அது எப்படி சொல்ற நீ அப்படின்னு வியாசராஜர் கேட்கிறாரு. அன்றைக்கு காலையில அவர் சமஸ்தான பூஜை பண்ணும்போது அந்த மானச பூஜை பண்ண சொன்னேன் இல்லையா, எப்பவுமே அவர் கோபாலகிருஷ்ணமூர்த்தி, மூல கோபாலகிருஷ்ணமூர்த்தியை மனசுக்குள்ள தியானம் பண்ணுவார். அவர் சிம்மாசனம் உட்காந்து வச்சு அர்ச்சனை எல்லாம் பண்ணுவார் இல்லையா. அன்னைக்கு மூல கோபாலகிருஷ்ணமூர்த்தியை அவர் மனசுல ஸ்தாபனம் பண்ணா அது மூலராமர் தேவராக வருது, மூலராமராக வருகிறது. கோபாலகிருஷ்ணமூர்த்தி வரமாட்டேங்கிறார். அது நமக்கெல்லாம் சகஜம். நம்ம ஒரு சரஸ்வதி தேவியை நினைச்சு இது பண்ணோம்னா, தியானம் பண்ணோம்னா வேற ஏதோ உருவம் வரும். இல்ல மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணா வேற ஏதாவது உருவம் வரும். ஆஞ்சநேயரை தியானம்னா வேற உருவம் வரும். ராகவேஸ்வரன் தியானம்னா வேற ஏதாவது உருவம் வரும். அந்த உருவத்தை நம்ம பிடிச்ச ஒரு செகண்ட் கூட நம்ம மனசுல நிறுத்த முடியல. அவ்வளவுதான் நம்முடைய கெப்பாசிட்டி. ஆனா இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் ஆணி அடிச்ச மாதிரி அந்த சுவாமி அப்படியே மனசுக்குள்ள நிறுத்தி இது பண்ணுவாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க, மானச பூஜை பண்ணுவாங்க. அன்றைக்கு இங்கே வியாசராஜருடைய மனசுல மானச பூஜையில கோபாலகிருஷ்ணமூர்த்தி வராம மூலராமர் மாத்திரம் வந்துட்டு இருக்கார்.
இது சமஸ்தான பூஜை நடக்கும்போது அவர் மனசுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் இது. அதை கனகதாசர் உணர்ந்திருக்கிறார். அப்போ வியாசராஜர் சொல்றாரு, எதை கொண்டு நீ சொல்றேன்னு சொன்னோன்னே, இன்னைக்கு நீங்க சமஸ்தான பூஜை பண்ணி மானச பூஜை பண்ணீங்க இல்லையா, அப்போ கோபாலகிருஷ்ணமூர்த்தி வரலையே சார், மூலராமர் தானே வந்தார், உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு மூலராமர் தானே இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. வியாசராஜர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பரவாயில்ல, என்னுடைய மனசுல தியானம் பண்ற நீ புரிஞ்சுட்டேன்னு சொல்றாரு. அப்போ வியாசராஜர் சொல்றாரு, கனகா உனக்கு அடுத்த பிறவி இருக்குது, இன்னும் ஒரு பிறவி வேணும்னு சொல்றாரு. அப்போ கனகா சொல்றாரு, ஐயோ சாமி, எனக்கு இந்த அடுத்த பிறவியெல்லாம் வேண்டாம், இந்த ஒரு பிறவியில நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், இந்த அவஸ்தையெல்லாம் எனக்கு வேண்டாம், பிறப்புங்கிற அவஸ்தையே வேண்டாம், நான் முக்திக்கு போனா அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ வியாசராஜர் சொல்றாரு, இல்ல இன்னும் ஒரு பிறவி இருக்குது, அடுத்த பிறவியில நான் உனக்கு முக்தி தரேன்னு சொல்றாரு. இது நடந்த நிகழ்ச்சி இது. அதனால்தான் அதுக்கப்புறம் ராகவேந்திர அவதாரத்துல மாணவி கிராமத்தில் இருக்கும்போது கனகதாசர் ஒரு தாழ்ல குலத்தை பிறந்தவராக அவருக்கு கடுகு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி, அதுக்கப்புறம் கனகதாசருக்கு இந்த அடுத்த பிறவில அவருக்கு ராகவேந்திர சுவாமி முக்தி கொடுக்கிறாரு அப்படிங்கிற சரித்திரம். இப்படி இவருடைய மகிமைகள்லாம், மகான்களுக்குள்ள எவ்வளவு மகிமைகள் இருக்கு பாருங்க. அவங்க மனசுல நினைக்கிறது மற்ற மகான்களுக்கு தெரியுது. அப்புறம் வாதிராஜ அவர் பரியாயத்துக்கு அவர் அழைப்பு வருகிறது. அடுத்த ஜனவரியில அவர் பரியாயத்து வருது. அப்போ வாதிராஜர் என்ன சொல்றாரு, அவர் உடுப்பி கிளம்பி போயிட்டார். அப்போ அவர் வாதிராஜர் ஒரு லெட்டர் கொடுக்கிறார், சுவாமிக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சு வைக்கிறார் வியாசராஜர். மாதிரி என்னோட பரியாயம் நடக்க போகுது, 2 வருஷத்துக்கு உடுப்பி கோவில்ல பரியாயம் நடக்கும், அதுக்கு நீங்க அனுகிரகம் பண்ண சொல்லி வியாச தீர்த்துக்கு எழுதி கொடுத்து, அப்ப இருந்த ராஜா அச்சுதராயருக்கும் லெட்டர் அனுப்புறார். நீங்க சுவாமிகளை அழைச்சிட்டு நீங்களும் வரணும்னு சொல்லி ஒரு லெட்டர், ரிக்வஸ்ட் லெட்டர் அனுப்புறார். அப்போ ராஜா வியாசராயர்கிட்ட கேட்ட உடனே, ஆமா எனக்கு லெட்டர் வந்திருக்கு, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில், முகூர்த்த நாளில் ராஜாவுடைய பரிவாரங்கள் சுவாமிகளுடைய பரிவாரங்களோட உடுப்பி போய் சேர்ந்து அங்கே நிறைய பிரவச்சனங்கள், பாட பிரவச்சனங்கள்லாம் செய்து வாதிராஜர் ஆசீர்வாதம் பண்ணி அவர் பரியாயத்தை ஏற்பதற்கு எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்து அனுகிரகம் செய்கிறார். அப்போ அவர் கிருஷ்ணனுடைய சன்னையில் அமர்ந்து கிருஷ்ணனை தியானம் செய்யும் போது அப்படியே கிருஷ்ணனுடைய தரிசனம், அந்த பாதங்கள், குஞ்சு பாதம், 2 குழந்தை பாதம் அவர் கண்ணுக்கு நல்ல விஷுவல் தெரியுது. அதுல தண்டை இருக்குது, காலில் போடுற தண்டை இருக்குது, அந்த சப்தம், நடனமான ஏற்படைய சப்தம், இதெல்லாம் வியாசராஜன் சன்னைக்குள்ள அவர் கேட்கிற பிரத்யட்சமா கேட்டார். அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டார். இதை வாதிராஜர் உணர்கிறார், இவர் சுவாமிக்கு தரிசனம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்படி நிறைய மகிமையெல்லாம் பிடிச்சிட்டு திரும்பி அவர் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வியாசர் திரும்பி வர்றார். இப்ப வியாசராஜருடைய அந்திம காலம் வந்துவிட்டது. அதை பற்றி அடுத்த எபிசோட் சொல்லி நம்ம இதை நிறைவு செய்வோம். குருராஜா அர்ப்பணமஸ்து.